தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆபிரகாமை குறித்து இந்த வசனத்தை நம்ம நிறைய நேரம் தியானிச்சிருக்கோம், நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருக்கோம். ஆனாலும் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யாரோ ஒருவருக்கு தேவன் பேசுகிறார். அதனால் நம்ம திரும்ப இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு அறியப்படுறான். இப்போ இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதுக்கு எதிராக நிறைய தடைகள் வந்தது. ஆனால் ஆபிரகாம் நம்பினது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை. நீ பல தேசங்களுக்கு தகப்பனா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமை குறித்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ஆனால் ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. இப்போ நம்ம எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நமக்கு நடக்காது, வாய்ப்பே இல்லை, நிச்சயம் நம்மளால் இது முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏதாவது கடனில் இருக்கலாம். அப்போது ஒரு பெரிய வீடை பார்க்கும்போது, ஒரு பெரிய காரை பார்க்கும்போது, வசதியான வாழ்க்கையை பார்க்கும்போது இதெல்லாம் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்கிறோம். பலவீனப்பட்டு இருக்கலாம். அப்போது ஒரு ஆரோக்கியமான யாரையாவது பார்த்து இவங்கள மாதிரிலாம் நம்மளால் ஆரோக்கியமாக மாற முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு 100 வயசு, தன்னுடைய சரீரத்தின் பலவீனத்தை குறித்து அவன் அதை ஒரு சட்டை பண்ணவே இல்லை. சாரலுடைய கற்பம் செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அதை தியானித்து அதை குறித்தே அவன் பேசிகிட்டு இருக்கலை, அதை குறித்து அவன் சந்தேகப்படலை. மாறா தேவன் எவ்வளவு பெரியவர், அவரால் என்னதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத குறித்து மட்டும்தான் விசுவாசித்தான். பல தேசங்களுக்கு தகப்பனாக மாற முடியாததுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்குமோ அதையெல்லாம் உட்கார்ந்து யோசிக்கலை. மாறாக தேவனால் என்ன செய்ய முடியும், அவருடைய வல்லமை திறன் எவ்வளவு பெருசு, சர்வ வல்லவர், அவரை குறித்து மட்டும்தான் அவன் சிந்திச்சுட்டு இருந்தான். ஒரு வழியுமே இல்லாத இடத்துல கூட தேவனால் ஒரு வழியை உண்டாக்க முடியும். இதை ஆபிரகாம் அறிஞ்சிருந்தான். நாம் அறிஞ்சிருக்கிறோமா? தம்முடைய வார்த்தைக்கு உண்மை உள்ளவராக இருக்கிற தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் உங்களை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா நாம் அவரை மகிமை செலுத்தி துதியை மட்டும்தான் தேவனுக்கு செலுத்தணும். ஏன்னா எவ்வளவு துரிதமாக அந்த காரியங்களை செய்ய முடியுமோ அதற்கான எல்லா ஆயத்தங்களையும் தேவன் உங்களுக்காக செஞ்சிட்ருக்கிறாரு. இதை நம்ம விசுவாசிக்கும் போது நமக்கு தேவன் அற்புதம் செய்யும்படி எல்லா கதவுகளும் திறக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் வெற்றி உண்டாவதற்கான வழிகள் அத்தனையும் திறக்கப்படும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக அப்பா நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி ஏசப்பா. நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்க, பாதுகாக்கிறீங்க. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா. அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ, அவங்க இருதயத்தில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் குறித்து அப்பா நீங்கள் வெகு சீக்கிரத்தில் அவங்களுக்கு பதில் கொடுக்குறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி ஏசப்பா. உம்முடைய வலிமை அப்பா, உம்முடைய சக்தி, உம்முடைய பலன், நீங்கள் எங்களுக்காக அற்புதம் செய்ய போகும் வழிகள் இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஏசப்பா. ஆமேன். எங்களுடைய சூழ்நிலை மத்தியில் அப்பா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம், எங்களால் இது முடியாது அப்படின்னு இருக்கிற எல்லா அவிசுவாசமான எண்ணங்களையும் இப்போது மாற்றுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் இது மாறணும் ஏசப்பா. அவங்களுடைய நிலைமை, அவங்களுடைய பொருளாதார நிலைமை, அவங்களுடைய மன கஷ்டங்கள் அப்பா, அவங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், அவங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள், இதை எதையுமே தியானிக்காதபடிக்கு அந்த பிள்ளைகளுடைய இருதயங்களில் ஒரு மாற்றம் வரணும் ஏசப்பா. இது எல்லாத்தையும் விட தேவன் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிற இருதயம் இவங்களுக்கு இப்பொழுது கிடைக்கணும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே.
விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அப்பா எங்களுடைய எல்லா பிரச்சனைகளின் மத்தியில் நாங்கள் உண்மை மாத்திரம் நம்புகிறோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம் ஏசப்பா. அதனால் உம்முடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். துதி கனம் மகிமை எல்லாமே உங்கள் ஒருத்தருக்கு தான்ப்பா நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. மகன் மகளுடைய திருமணத்திற்காக, அக்கா மகனின் திருமணத்திற்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்க ஏசப்பா. அப்பா இந்த காரியங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு அப்பா வெற்றி கிடைக்க வைங்க ஏசப்பா. சரியான ஜோடியை சரியான நேரத்தில் இந்த பிள்ளைகளின் கண்களுக்கு நீங்கள் காண்பிக்கிறமைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. குடும்பத்திற்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்க ஏசப்பா. அப்பா நீங்களே அந்த வீட்டின் தலைவராக இருக்க போகிறமைக்காக நன்றி ஏசப்பா. ஒருத்தங்க தலைவலிக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்கப்பா. இன்னொருத்தவங்க கேன்சருக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. உண்மை பொறுத்த வரைக்கும் தலைவலி, கேன்சர் எல்லாமே ஒன்று தான் ஏசப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும்போது அப்பா எல்லா நோய்களும் எங்களை விட்டு நீங்குகிறதுப்பா. அதில் நீங்கள் பிரியப்பட்டிருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் நோயோடு கஷ்டத்தோடு வாழணுங்கிறது உங்கள் இஷ்டம் இல்லை ஏசப்பா. எங்கள் இருதயம் முழுவதும் உங்களுடைய விசுவாசம் நிரம்பி இருக்கிறதுப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நோய்கள் இப்பொழுதே நீங்குகிறது ஏசப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேலையிலேயே அப்பா அந்த பிள்ளைகளுக்கு தலைவலி, ப்ரெஷர் நீங்குகிறமைக்காக நன்றி ஏசப்பா. அப்பா கேன்சர் சரியாகிறமைக்காக நன்றி ஏசப்பா. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும்போது அப்பா திமிர்வாதக்காரன் குணமாகறான் ஏசப்பா. எவ்வளவு வருடம் நோயில் இருந்தாலும் அப்பா உங்களுடைய ஒரு வார்த்தை குணமாக்குகிறது ஏசப்பா. அதே ஜீவனுள்ள வார்த்தை இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு நேராக கடந்து செல்கிறதுப்பா. அவங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் அவங்களை விட்டு நீங்குகிறது ஏசப்பா. ஆமென். அவங்க அதை இப்பொழுது உணரணும் ஏசப்பா. அவங்க உடலில் ஒரு வித்தியாசத்தை இப்பொழுது உணரணும் ஏசப்பா. நீங்கள் அவங்களுக்காக அப்பா சுகமாக்கி கொண்டிருக்கீங்கிறத அவங்க ஃபீல் பண்ணணும் ஏசப்பா. உங்களுடைய கரம் அவர்களுக்காக கிரியை செய்கிறதுப்பா. இந்த பிள்ளைகளின் உடலில் இருக்கிற அத்தனை பலவீனங்களும் இப்பொழுது மாறுகிறது ஏசப்பா. எந்த கஷ்டங்களையும் எந்த உடல் பலவீனத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் சுமந்து கொண்டிருப்பதில் உங்களுக்கு இஷ்டம் இல்லை ஏசப்பா. பரிபூர்ண சுகத்தை, நிரந்தர சுகத்தை தர நீங்கள் வல்லவராக இருக்கீங்க ஏசப்பா. உங்களுடைய பிள்ளைகளின் சந்தோஷத்தை நீங்கள் விரும்புகிறீங்க ஏசப்பா. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு அப்பா சரீரத்தில் நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம். முழு சுகத்தை நீங்கள் கட்டளையிடுறீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி. ஆமென். பிள்ளைகளின் வேலைகளுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்காங்க ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. தகுதி இருக்கிறவங்க, தகுதி இல்லாதவங்க இல்லை ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான வேலை எதுன்னு உங்களுக்கு தெரியும் ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் சாதகமாக்கி அந்த பிள்ளைகளுக்கு அந்த வேலைகளை கிடைக்க வைக்கிறமைக்காக நன்றி ஏசப்பா. அதற்கான ஆயத்தத்தை நீங்கள் பண்ணுறீங்க ஏசப்பா. உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பண்ணுறதை காட்டிலும் உம்முடைய பிள்ளைகள் அந்த வேலையில் சிறந்து விளங்குவாங்க ஏசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறீங்கப்பா. அதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாத்திலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.